தெரு நாய் கடித்ததால் 3 தவணை தடுப்பூசி போட்டும் ராபிஸ் நோய் தாக்கி சிறுவன் பலியான சம்பவம் கேரளாவில் நிகழ்ந்திருக்கிறது. தெரு நாய் மனிதர்களை கடிப்பது ஏன்? நாய்கள் கடிக்க வந்தால் நாம் செய்ய வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் என்னவென்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் சீமேனி என்ற பகுதியைச் சேர்ந்த தாமஸ் பிந்து தம்பதியின் மகனான ஆனந்த் அங்குள்ள பள்ளியில் படித்து வந்தான். கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஆனந்தை தெருநாய் முகத்தில் கண்களை ஒட்டிய பகுதியில் கடித்துள்ளது. உடனடியாக சிறுவனை அங்குள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தடுப்பூசி போட்டனர். அட்டவணைப்படி 3 தவணை ராபிஸ் தடுப்பூசி சிறுவன் ஆனந்துக்கு போடப்பட்டது. இன்னும் 1 தவணை பாக்கி உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறுவன் ஆனந்துக்கு உடல் நடுக்கத்துடன் கூடிய காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. பயந்து போன பெற்றோர் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். சோதனையில் சிறுவனை ராபிஸ் நோய் தாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சிகிச்சை அளித்தும் பலன் இல்லாமல் சிறுவன் ஆனந்த் பரிதாபமாக இறந்து போனான். சிறுவனின் எடைக்கு ஏற்ப ராபிஸ் ஊசி செலுத்தப்பட்டுள்ளது. நாய் கடித்து முகத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கும் முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனினும் சிறுவனை ராபிஸ் நோய் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து கண்ணூர் மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர் ஜெயஸ்ரீ, நாய்கள் உடலில் மற்ற பகுதிகளை விட முகம் மற்றும் கண்களை ஒட்டிய பகுதிகளில் கடித்தால் மிகுந்த ஆபத்து என்றும், சில சமயங்களில் தடுப்பூசியால் கூட ராபிஸ் வராமல் தடுக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாய்கள் மனிதர்களை கடிப்பது ஏன்? நாய்களின் வாலை மிதிப்பது, கழுத்தை அமுக்குவது போன்ற செயல்களை செய்தால் கடித்துவிடும். சாதாரண நாய் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும். ராபிஸ் வைரஸ் தாக்கிய நாய்கள் யாராவது நடந்தாலோ நின்றாலோ தன்னை யாரோ தாக்க வருகிறார்கள் என கருதியே பாய்ந்து கடித்துவிடும். ராபிஸ் நாய்கள் தண்ணீர் சுத்தமாக குடிக்காது. நாக்கு வெளியே தொங்கிக் கொண்டு மூச்சிறைத்துக் கொண்டிருக்கும். இது போன்ற அறிகுறிகளை பார்த்தால் அது வெறி நாய் என்று புரிந்து கொண்டு நகர்ந்து விடுவது நல்லது. நாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும்? நாய் கடித்தால் அந்த இடத்தை சோப்பு போட்டு சுத்தமான தண்ணீரால் குறைந்தபட்சம் 10 முறை கழுவிவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். சீரான இடைவெளியில் 5 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி முறையாக 5 டோஸும் செலுத்திக் கொள்ள வேண்டும். 1 தவணை 2 தவணை போட்டுவிட்டு நிறுத்திவிடக்கூடாது. ராபிஸ் தாக்கினால் என்ன ஆகும்? ஒருவேளை வெறிநாய் ஒன்று ஒருவரின் காலில் கடித்தால் அந்த வைரஸ் மூளைக்கு செல்ல 6 மாதம் கூட ஆகும். அதன் பிறகே மனிதனுக்கும் ராபிஸ் தாக்கம் தெரியும். அப்போது அவர்களால் தண்ணீர் குடிக்க முடியாது. தண்ணீரை பார்த்தாலே பயப்படுவர். பேச்சு சரியாக வராது. பேசினாலும் குளறுபடியாக இருக்கும். கைகள், தோள், முகத்தில் கடித்தால் ஒரு சில நாட்களிலேயே விஷம் மூளையை தாக்கிவிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். நாய் கடிக்க வந்தால் தற்காத்துக் கொள்வது எப்படி? பொதுவாக நாய்கள் பயப்படுவதால் தான் மனிதர்களை கடிக்கின்றன. நாய்களின் கண்களை நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. பழக்கமில்லாத நாய்கள் அருகில் எப்போதும் செல்லக்கூடாது. உறங்கும் நாய்களை தொந்தரவு செய்யக்கூடாது. குட்டிகளுடன் இருக்கும் போதும் அருகில் செல்லக்கூடாது. நாய் கடிக்க வந்தால் கையில் இருக்கும் அல்லது சட்டையை கழற்றி எறிந்து தொலைவில் வீசி அதன் கவனத்தை சிதறடிக்கலாம். நாய் கடிக்க வந்தால் முகத்தை, கண்களை தற்காத்துக் கொள்வது முக்கியம் என்பதையும் அதற்கேற்றாற்போர் செயல்படுதல் அவசியமாகும்.